வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? தமிழக அரசுகளில் அடுத்த அதிரடி என்ன? எடப்பாடி பழனிசாமியுடன் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் ரகசிய பேச்சா? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது அனைத்து மக்களும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்திருக்கிறதா? அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் இரும் பெரும் திராவிட கட்சியான ஆளும் கட்சியான திமுக மற்றும் ஆண்ட கட்சியான அதிமுக ஆகிய இரு கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்திலே ஒரு தனி பெரும்பான்மை என்ற நிலையில் ஒரு பெரிய வெற்றியை சாடியிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழகமானது தமிழகத்தில் 108 என்ற இடங்களை அதிக தனி பெரும்பான்மை கண்டிப்புண்டுள்ளது. இதன் மூலம் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் வேட்பாளராக கண்டிப்பாக விஜய் அவர்கள் அறிவிக்கப்பட சூழல் தமிழக அரசியலில் உருவாகியிருக்கிறதா? அதாவது 118 என்ற மெஜாரிட்டியை காமிக்கக்கூடிய சூழல் விஜய் இருப்பதால் விஜய் அவர்கள் கண்டிப்பாக காங்கிரஸ் தனக்கு ஆதரவளிக்கும் நிலையில்தான் அவர்கள் கண்டிப்பாக வென்று காட்டிய 5 இடங்களை சேர்த்து விஜய் அவர்களுக்கு 112 இடங்களை விஜய் அவர்கள் வென்றிருக்கிறார் என்பதை கூறப்படுகிறதா? இந்நிலையில்தான் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் சூழல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு திருப்பத்தை சந்தித்திருக்கிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் வெளியாக தகவல் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. நடந்து முடிந்த இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மொத்தம் 5 சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே பெற்றிருக்கிறது. அக்கட்சி ஏற்கனவே தாவேக்காவுக்கு தனது ஆதரவை ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இத்தகைய சூழல்தான் எழுந்துள்ள இந்த புதிய தகவல் காங்கிரஸில் ஒரு பெரிய சலசலப்பை கூட ஏற்படுத்தியிருக்கிறதா? காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அந்த 2 எம்எல்ஏக்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுவதாக கூறப்படும் செய்திதான் ஏற்கனவே அதிமுகவில் CV சண்முகம் 15 எம்எல்ஏக்களுடன் புதுச்சேரி விடுதியில் தங்கியுள்ள நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் இந்த நகர்வு எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட திட்டத்தை குறியாத்திருக்கிறதா? விஜயின் முதலமைச்சர் பதவி ஏற்க 118 என்ற ஒரு பெரும்பான்மையை எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்படும் நிலையில்தான் கூட்டணி கட்சிக்கான காங்கிரஸிலேயே இத்தகைய பிளவு ஏற்பட்டதாக கூறப்படும் தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது அதிமுகவின் ஒரு அதிகாரப்பூர்வ தலைமை என்பது தாவேக்காவுக்கு ஆதரவு இல்லை என்று அறிவித்த நிலையில் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஒன்றிணைந்து ஒரு புதிய அரசியல் கணக்கை தொடங்குவார் என்ற கேள்விக்குள்ளாம் இருந்திருக்கிறதா? காங்கிரசின் MP ஜோதிமணி ஆளுநர் மாளிகையை சாடி பேட்டியளித்த சில மணி நேரங்களிலே அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி தலைவருடன் பேச்சுவார்த்தை நடந்ததாக வந்த தகவல் தமிழக அரசியலில் இன்றிரவு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? இந்நிலையில்தான் அதாவது விஜய் அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை காமிக்கக்கூடிய அந்த 118 என்ற இலக்கை கண்டிப்பாக விஜய் எடுப்பாரா? அவருக்கு ஆதரவு கொடுக்கும் கட்சி யாராக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் எழுந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.